ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒரு புது வருஷத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பது பெரிய மகிழ்ச்சி. விஷ் யூ ஆல் a happy new year. கர்த்தர் மிகவும் நல்லவர். நம்மை இந்த மன்றாட்டு ஜெப ஊழியத்திற்கு தேவன் அழைத்திருக்கிறார். கடந்த ஆண்டு முழுவதும் தேவன் கிருபையாய் நம்மை காத்து நடத்தினார். இந்த புது வருஷத்திலும் நம்மை நம்பிக்கையோடு கூட நடப்பதற்கு கர்த்தர் தைரியப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த இணைப்பில் கலந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் வாழ்த்துகின்றேன். பல தேசங்களிலிருந்து, பல பட்டணங்களிலிருந்து, பல கிராமங்களிலிருந்து நீங்கள் இந்த இணைப்பிலே கலந்திருக்கிறீர்கள். உண்மையாக கடந்த ஆண்டு முழுவதும் இந்த தரிசனத்தோடு நீங்கள் தோள் கொடுத்து எங்களோடு கூட பயணித்ததற்காக மனதார நன்றி உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். நாம் செய்கிற ஜெபங்கள், ஏறெடுக்கிற மன்றாட்டு பரலோக தேவனுடைய சிங்காசனத்தை சென்று சேர்ந்திருக்கிறது. நிச்சயமாக தேவனிடத்திலிருந்து நாம் பதிலை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த நம்பிக்கையோடு இன்னும் ஒரு புதிய வருஷத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். இன்றைக்கும் நாம் அடுத்த தலைமுறையினருக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஜெபித்து நாம் இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை கிருபையாய் நடத்தின தேவனே, ராஜாதி ராஜாவே, எங்களுக்கு இரக்கமும் கிருபையும் தந்து, தயவுகளை தந்து, ஆசீர்வாதங்களை தந்து, நன்மைகளை தந்து, ஒரு வருஷம் முழுவதும் எங்களை நடத்தி இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க வைத்த உம்முடைய அன்பை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, வாரத்தோடு ஆண்டவரே இந்த ஜெபத்தில் ஒவ்வொரு வாரமும் இணைந்து ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறையா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. நாங்கள் கண்ணீரோடு விதைக்கிறோமே ஆண்டவரே, கம்பீரத்தோடு நிச்சயமாய் அறுப்போம் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிற ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களுக்கு நீங்க பதில் தந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த போவதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் எங்களை கிருபையாய் நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஜெபத்திலே கலந்திருக்கிற எல்லாரும் மேலும் இந்த வருஷம் ஒரு விசேஷித்த ஜெப ஆவியை ஊற்றுங்க, ஒரு மன்றாட்டின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. தேசத்துக்காயும் ஜனங்களுக்காயும் பிள்ளைகளுக்காகவும் அடுத்த தலைமுறைக்காகவும் புலம்பி அழுது ஜெபிக்கிற ஒரு ஜெப அபிஷேகத்தை எல்லார் மேலும் ஊற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. இந்த ஜெபத்தை இன்றைக்கு இரட்சகர் இயேசுவின் நாமத்துல துவங்குகிறோம். தேவன் ஒருவரே மகிமைப்படுவீராக. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் தேவனை மனதார ஸ்தோத்திரித்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்கள் நன்றியோடு தேவனை துதிக்க எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை அற்புதமாக நடத்தினார், குறைவின்றி நடத்தினார், நிறைவாய் நடத்தின தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தின் கருத்துக்கு நன்றி சொல்லுவோமா? இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி முழு இருதயத்தோடு கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்தின் கருத்துக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி ராஜா, கடந்த ஆண்டு காத்தீரே நன்றி ராஜா, புதிய ஆண்டை தந்தீரே நன்றி ராஜா, புதிய ஆண்டை தந்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாமாலை துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாமாலை துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி
சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை காத்த உம்முடைய அன்பு பெரியது, எங்களுக்கு செய்த தயவுகள் பெரியது, இரக்கங்கள் பெரியது, அனுக்கிரகங்கள் பெரியது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Father, we give you glory, honor and praise. Amen. Hallelujah. ஒரு சங்கீதத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் நம்முடைய இந்த நாளின் தியானத்திற்காக. சங்கீதம் 65 சங்கீதம் 1-13 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவிருத்தியாக்குகிறீர். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். வல்லமையை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையையும் மாலையையும் கலிகூற பண்ணுகிறீர். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது, நாந்திர தாபரங்களிலும் பொழிகிறது. மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாயிருக்கிறது. மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது. அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது. ஹalleluya. எவ்வளவு ஒரு அற்புதமான வேத பகுதி இல்லையா? இந்த சங்கீதம் பொதுவாக புத்தாண்டு ஆராதனையில எல்லாரும் வாசிக்க விரும்புகிற ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் துவங்கும் பொழுதே, தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று துவங்குகிறது. ஆண்டவருக்கு ஒரு ஆண்டை முடித்து இன்னொரு ஆண்டை துவங்குவதற்கு முன்பதாக, தேவனே உமக்கு துதி காத்திருக்கிறது, பொருத்தனை காத்திருக்கிறது, ஜெபம் காத்திருக்கிறது என்று சொல்வதை போல சங்கீதக்காரன் எழுதுகின்றார். நீங்கள் இந்த வருஷத்தை துவங்கி இருக்கிறீர்களே, இந்த துவங்கி இருக்கிற காலத்தில் 3 காரியங்களை எப்பொழுதும் கர்த்தருக்கு கொடுப்பதற்கு நீங்கள் ஆசையாகவும் ஆவலாகவும் காத்திருக்க வேண்டும். அதில் 1 தேவனுக்கு செலுத்துகிற துதி, 2 தேவனுக்கு செய்கிற பொருத்தனை, 3 தேவனை நோக்கி செய்கிற ஜெபங்கள். இவைகளெல்லாம் காத்திருக்கிறதா ஆவலாய். இந்த வருஷத்தில் நான் கர்த்தரை இதற்கெல்லாம் துதிக்க போகிறேன், இப்படியெல்லாம் துதிக்க போகிறேன். இந்த வருஷம் நான் இப்படியெல்லாம் பொருத்தனை செய்து அதை நிறைவேற்ற போகிறேன். இந்த வருஷம் நான் இப்படியெல்லாம் ஜெபிக்க போகிறேன் என்று நீங்கள் எடுக்கிற தீர்மானங்களை தேவன் அங்கீகரிக்கிறார். சொல்லிவிட்டு சங்கீதக்காரன் கர்த்தர் எப்படியெல்லாம் தன் ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார் என்று பல வசனங்களில் சொல்லியிருக்கிறார். மிக முக்கியமாக 7வது வசனத்தின் பின்பகுதி, ஜனங்களின் அமளியை அமர்த்துகிறீர். 8வது வசனத்தில், காலையையும் மாலையும் கழிகூற பண்ணுகிறீர்.
9 வரிசையான ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியை விசாரிக்கிறீர், அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர், அதை திருத்துகிறீர், அதில் தானியத்தை விளைவிக்கிறீர், வரப்புகள் தணியத்தக்கதாக ஆண்டவரே தண்ணீர் இறைக்கிறீர், அதை மழையால் கரைய பண்ணுகிறீர், பயிரை ஆசீர்வதிக்கிறீர், வருஷத்தினுடைய நன்மையினால் முடி சூட்டுகிறீர், பாதைகள் நெய்யாய் பொழிகிறது, மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது, மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது, அவைகளை கம்பீரித்து பாடுங்கள். ஆண்டவர் ஒரு நிறைவான பூரணமான வருஷத்தை நமக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் என்று சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதித்து அதை நிறைவாக வைத்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு நிமிஷம் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, வருஷத்தை நன்மையால் முடி சூட்டுகிறீர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே. தேவரீர் பூமியை விசாரித்து நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர், அதை திருத்தி தானியத்தை விளைவிக்கிறீர், வரப்புகள் தணியத்தக்கதாய் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதன் மழைகளால் கரைய பண்ணி பயிரை ஆசீர்வதிக்கிறீர், வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடி சூட்டுகிறீர், உமது பாதை நெய்யாய் பொழிகிறது என்ற வார்த்தையின்படி இந்த வருஷம் உங்க பிள்ளைங்க எல்லாருக்குமே ஆண்டவரே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷமா இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த வசனங்களின் மேல் நாங்கள் கைகளை வைத்து இதை உரிமை பாராட்டுகிறோம். எங்கெல்லாம் குறைவுகள் கடந்த ஆண்டு இருந்ததோ இந்த வருஷம் உங்களுடைய பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வீடுகளிலும் குடும்பங்களிலும் ஆண்டவரே நிறைந்து வழிகிற ஆசீர்வாதங்கள், பாதைகள் நெய்யாய் பொழியத்தக்க ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சந்தோஷத்தால் நிரப்புங்க, சமாதானத்தால் நிரப்புங்க, மகிழ்ச்சியினால் நிரப்புங்க, ஆசீர்வாதத்தினால நிரப்பும்படியா ஜெபிக்கிறையா. உமக்கு நன்றி. இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடியே உம்முடைய ஜனத்தின் வாழ்வை ஆசீர்வதித்து நடத்த போவதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை ஆசீர்வாத நிறைவோடு கூட நடத்த போகிறார். இந்த ஆண்டு கர்த்தர் பல புதிய காரியங்களை செய்வேன் என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்களுக்கும் செய்ய போகிறார். பல புதிய காரியங்களை நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில், அடுத்த தலைமுறையின் வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் நம்புகிறோம், அது நிறைவேறும் என்று எதிர்பார்க்கிறோம். சரியா? அப்போ இன்றைக்கு கர்த்தர் செய்ய போகிற 5 புதிய காரியங்களுக்காக, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிற காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எசேக்கியேல் 36:25-26 வாசியுங்கள். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். எதுக்கு அந்த சதையான இருதயம்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். என்ன அருமையான வாக்குத்தத்தம் பாருங்கள். ஆண்டவர் சுத்தமான ஜலம் தெளிக்கிறாராம். எல்லா கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தருகிறாராம். உள்ளத்துக்குள் புது ஆவியை தருகிறாராம். இவ்வளவு ஒரு நல்ல வார்த்தை பாருங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு, என்னென்ன இடத்திலெல்லாம் இருதயம் கடினப்பட்டு கிடக்கிறதோ, அன்பில்லாமல் இருக்கிறதோ, உணர்வில்லாமல் இருக்கிறதோ, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுத்து உள்ளத்தில் புதிதான ஆவியை கொடுத்து என்ன செய்ய போகிறாராம்? அவருடைய கட்டளைகளில் நடக்க பண்ண போகிறாராம். இது நடக்குமா? இது முடியுமா? இது கூடுமா? இதுதானே உங்கள் கேள்வி. ஆண்டவர் சொன்னால் அது நடக்கும். சோ இதை முதல் ஜெப குறிப்பாய் வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய இருதயத்தை கொடுத்து கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தந்து அவருடைய கட்டளைகளில் நடக்கவும், அவர் நியாயங்களை கைக்கொள்ளவும், அவைகளின்படி செய்யவும், இனிமேல் வசனத்தை குறித்த ஒரு பயம் இருக்க வேண்டும், வசனத்தை வாசிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். கர்த்தர் அப்படித்தான் செய்ய போகிறார். அந்த வசனத்தின்படி நடக்க போகிறேன் என்ற தீர்மானம் நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில வரப்போகிறது.
புதிய இருதயம், புதிய ஆவி. இதற்காய் ஜெபிக்கலாம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பான தகப்பனே, அப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, அம்மை துதிக்கிறோம்ப்பா. அப்பா இந்த வேளையில் ஆண்டவரே உமக்கு நன்றி பலிபிட கட்டுகிறோம்ப்பா. எங்கள் பிள்ளைகள் எல்லாருக்கும் அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அப்பா, அடுத்த சந்ததியருக்காக செபிக்கிற இந்த தலைமுறையினருக்கான ஜெபங்களை நடத்த கிருபை தந்தீங்களே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த வேளையில நாங்கள் செபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே, ஒரே மனதோடு செபிக்கிறோம்ப்பா. எல்லா வாலிப பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எல்லாரையும் உட்கார்ந்து நாங்கள் ஆண்டவரே இந்த வேளையில எல்லாரும் இப்படி கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா, உமக்கு நேராய் பிள்ளைகள் இருதயங்கள் எல்லாம் திருப்பப்படுவதாகப்பா. எங்க பிள்ளைகளுக்கு புதிய இருதயத்தை தாங்கப்பா. அப்பா புதிய இருதயம் ஆண்டவரே அப்பா, உம்மை நேசிக்கிற இருதயம்ப்பா, உடைய வார்த்தையை வாசிக்கிற இருதயம்ப்பா, உடைய வழிகளில் நடக்கிற இருதயம்ப்பா, உடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற இருதயம்ப்பா. அப்பா உங்க மேல அன்பு ஆண்டவரே அவங்களுக்கு உண்டாகிற அந்த புதிய இருதயம் ஆண்டவரே நீங்க இந்த வேளையில வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா கல்லான இருதயங்களும் மாற்றப்படுவதாகப்பா. இந்த ஆண்டு சொல்லியிருக்கீங்களப்பா, புதிய காரியத்தை செய்வேன்னு சொன்னீங்களப்பா. நாங்க இந்த ஆண்டு ஆண்டவரே துவக்கத்திலேயே எங்க பிள்ளைகளுக்கு புதிய இருதயத்தை கேட்டு ஜெபிக்கிறோம்ப்பா. வழிகளில் நடக்கிற ஆண்டவரே யோசுவாவை போல ஆண்டவரே எங்க பிள்ளைகளை மாத்துங்கப்பா. அப்பா எங்க பிள்ளைங்க உங்க வழியில நடக்கட்டும்ப்பா. தானியேலாய் உங்க வழியில நடக்கட்டும்ப்பா. எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா உம்மை பின்பற்றுகிற புதிய ஆவியை உடைய பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. இந்த உலக ஆவி வேணாம்ப்பா, நரகலான ஆவி வேணாம்ப்பா, அசுத்தங்கள் எங்க பிள்ளைகளுக்கு வேணாம்ப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு மகனையும் மகளையும் சுத்திகரிங்கப்பா, சுத்திகரிங்கப்பா. ஆண்டவரே வேண்டாதவைகள் எல்லாம் அவங்க வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுங்கப்பா. வேண்டாத ஆண்டவரே உறவுகள், வேண்டாத காரியங்கள், வேண்டாத பழக்க வழக்கங்கள் இந்த வேளையில ஆவியானவர் அவர்களிடத்திலிருந்து எடுத்து போடுங்கப்பா. அந்த கல்லெல்லாம் எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில அகற்றப்படட்டும்பா. அப்பா இந்த உலகம்ங்கிற கற்கள் எல்லாம் அகற்றப்படட்டும் அப்பா. ஆண்டவரே எங்க பிள்ளைகளை சுத்த பொண்ணா மாற்றி கொடுங்கப்பா. அப்பா நீங்க சுத்தமா மாற்றி கொடுங்கப்பா. இந்த வேளையில சுத்திகரிங்கப்பா. சுத்திகரித்து உமக்கு பிரியமான மகனா மகளாய் மாற்றுங்கப்பா. எல்லா சூழ்நிலையிலும் உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே உம்முடைய அன்புக்குள் அடங்கி இருக்கிற பிள்ளைகளாய் நீங்க மாற்றித்தான் ஆகணும்பா. வருகிற நாட்களில இப்படிப்பட்ட ஜீவனுள்ள சாட்சிகளை நாங்கள் கேட்க வேண்டும்பா. எங்க பிள்ளைங்க மாறிட்டாங்க, அவங்க இருதயம் சிந்தை கர்த்தருடையதாய் மாறிவிட்டது என்று ஆண்டவரே ரட்சிப்பின் எழுப்புதல் ஆண்டவரே இந்த ஆண்டு அதிக அறிவுடையாய் எங்களுக்கு ஆண்டவரே ஜீவனுள்ள சாட்சிகளாய் எழும்பட்டும் ராஜா, எழுப்புங்க ராஜா. இந்த ஆண்டுல இந்த ரட்சிப்பின் அறுவடை தான் எங்களுக்கு வேணும்பா. எங்க பிள்ளைகள் இருதயம் மாற்றப்பட்ட ஆயிற்று. எங்க பிள்ளைகள் உம்மை சேவிக்கிற பிள்ளைகளாய் அப்பா உம்மையே நேசிக்கிற பிள்ளைகளாய் மாறிவிட்டார்கள். அவர் கல்லான இருதயங்கள்லாம் மாறிவிட்டது. உலகத்துக்கு பிரித்து ஆண்டவரே கர்த்தருக்குள்ள இணைகிற பிள்ளைகளாய் மாற்றி விட்டீங்கன்ற இந்த மாற்றத்தை தான்ப்பா நாங்க ஒவ்வொரு வீட்டின் மேல வைத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளையின் மேல வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. உம்பக்கம் திரும்ப முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் உடைத்து ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான கிரியை அப்பா ஒவ்வொரு பிள்ளை இந்த வேளையில ஆளுகை செய்வதாக சத்துருவை எதிர்க்கிற அந்த வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எதிர்த்து ஆண்டவரே சத்துருவுக்கு எதிர்த்து கர்த்தருடைய பிள்ளையாய் ஒவ்வொரு பிள்ளையும் மாற போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா தொடர்ந்து நீங்க பெரிய காரியங்களையும் புதிய காரியங்களையும் செய்ய போறதற்காக நாங்கள் கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படியே நீங்க செய்ய போவதற்காக நன்றி ராஜா. தாழ்த்தி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார் என்பதற்கு இதே அதிகாரத்தில் ஒரு வசனம் ஆதாரமா இருக்கிறது. 37வது வசனம் வாசியுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். எவ்வளவு ஒரு நல்ல தேவன் பாருங்கள். புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னார், கல்லான இருதயத்தை மாற்றுவேன் என்று சொன்னார், சதையான இருதயத்தை தருவேன் என்று சொன்னார், கட்டளைகளின்படி நடக்க வைப்பேன் என்று சொன்னார். இதை அனுக்கிரகம் பண்ணும்படி நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டுமா? இன்றைக்கு ஒரு நாள் மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த வாரம் எல்லாம் நாம் ஒரு குறிப்புக்காக ஜெபிக்கிறோமே, இந்த வாரம் எல்லாம் இந்த குறிப்புகளை நீங்கள் மனதிலே வைத்து தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே மாற்றங்கள் வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, இரண்டாவதாக
ஒரு புதிய காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். புதிய காரியம் என்று சொன்னார் அல்லவா? இந்த ஆண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் புதிய வாசல்களை திறக்க வேண்டும். சிலருடைய வாழ்க்கையிலே சிந்தனையில் வாசல்கள் திறக்க வேண்டும். சிந்தனையின் எல்லா கதவுகளும் மூடப்பட்டு கிடக்கிறது. ஒரு இடம் கூட ஆண்டவருக்கு திறக்கப்படவே இல்லை. ஏதோ ஒரு ஆலய ஆராதனையில் வந்து பங்கு பெற்று வசனத்தை கேட்டாலே வாழ்க்கை மாறிவிடும். ஆனால் சிந்தனைகளை பூட்டி வைத்திருக்கிறார்கள் பிள்ளைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று. சிந்தனை திறக்கப்பட வேண்டும், கண்கள் திறக்கப்பட வேண்டும், செவிகள் திறக்கப்பட வேண்டும், இருதயம் திறக்கப்பட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் இல்லை என்று சொல்லி சோர்ந்து போய் தளர்ந்து போய் கிடக்கிறார்களே, அவர்கள் வாழ்க்கையில இந்த வருஷம் படிப்புக்கு ஒரு வாசல் திறக்க வேண்டும். அவர்களுக்கு எதிர்காலத்திற்கென்று வாசல் திறக்க வேண்டும். வேலைக்கென்று வாசல் திறக்க வேண்டும். எவ்வளோ வாலிப பிள்ளைகள் சரியான வேலை இல்லாதனால் மனம் உடைந்து போய் அவர்கள் நொறுங்கி போய் கிடக்கிறார்கள். சிலருக்கு படிப்பிலே ஜெயம் இல்லாததினால் அவர்கள் உடைந்து போய் கிடக்கிறார்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும். திறந்த வாசலை தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளும் செய்ய வேண்டும், பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டும். We are going to pray. Shall we pray together? நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அடுத்த சந்ததியினருக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தேசம் எங்கிலும் அடுத்த சந்ததியினர் வாழ்க்கையில நீர் ஆண்டவரே மாற்றங்களை கொடுத்து நடத்த போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மாதத்துல ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற வார்த்தையின்படியே புதிய காரியத்தை செய்கிற ஆண்டவர், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒரு மனிதனும் பூட்ட மாட்டான் என்கிற வார்த்தையின்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையில வாசல்களை கத்த திறங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா அடைக்கப்பட்ட வாசல்கள் இந்த ஆண்டுல திறக்கப்படுவதாக. எல்லா பிள்ளைகள் வாழ்க்கையில இன்றவரே கட்டி வைத்திருக்கிற எல்லா சத்ருவின் வாசல்களை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் திறந்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாலிபர்கள் வாழ்க்கையில வாசல்கள் திறக்கப்படட்டும், புதிய வழிகள் திறக்கப்படட்டும், புதிய பாதைகள் திறக்கப்படட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அடைக்கப்பட்ட வாசல்களை கத்த திறப்பீராக. சிந்தனைகளை கட்டப்பட்டிருக்கிற வாலிபர்களை கத்தர் இந்த நாட்களில ஆண்டவரே திறந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில சிந்தனைகள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால கண்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால செவிகள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே உம்மை துதிக்காதபடிக்கு வாய்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா நாவுகளின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாத வாசல்களை இப்பொழுது நாங்கள் திறந்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பெற்றோர்கள் ஆண்டவரே பிள்ளைகளுக்காய் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வாசல்கள் திறக்கப்படட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு மனிதனும் அடைக்க முடியாத வாசல், ஒரு சத்ருவும் அடைக்க முடியாத வாசல்களை இந்த ஆண்டுல கத்த திறந்திருங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. வேலைக்காய் காத்திருக்கிற வாலிபர்களுக்கு புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. திருமணத்திற்காய் காத்திருக்கிற வாலிபர்களுக்கு புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும் அப்பா. கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே புதிய வாசல்களை கத்த நீங்க திறந்திருங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மதியான வேளையில ஆண்டவரே நீர் இந்த வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் ஒரு மனதாய் கூடி விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. வாசல்களை கத்த திறப்பீராக. இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக. நீண்ட நாட்களா இருந்த ஆண்டவரே வாழ்க்கையின் தடைகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால குடும்பத்தின் தடைகள் விலகுவதாக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தடைகளை நீக்கி போடுகிறவர், கோணலான பாதைகளை செவ்வையாக்குகிற கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற நீண்ட நாட்கள் தடைகள் மாறட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. காத்திருப்புகளை கர்த்தர் முடிவடைய பண்ணுங்க. இந்த புதிய ஆண்டில புதிய காரியத்திற்காக எதிர்பார்த்திருக்கிற வாழ்க்கையில கர்த்தர் நீர் அற்புதம் செய்வீராக. எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள் வரட்டும், எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் வரட்டும், எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை
வாழ்க்கைகளில கர்த்தருடைய அற்புதம் விளங்கட்டும் சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் போதித்து ஆலோசனை கொடுத்து புதிய வழிகளில கர்த்தர் நடத்த போறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா வனாந்திரத்தின் அனுபவங்கள் முடிவடையட்டும் ஆண்டவரே. எல்லா வனாந்திரத்தையும் வயல்வெளிகளாய் கர்த்தர் மாற்றுவீராக. எல்லா ஆண்டவரே வாழ்க்கையிலும் புதிய மாற்றங்கள் உண்டாகட்டும் சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியம், குடும்பத்துல புதிய காரியம், சபையில புதிய காரியங்கள், ஆண்டவரே எங்கள் ஊழிய எல்லையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் புதிய காரியங்கள் நடக்கட்டும் சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க செய்ய போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நடத்த போறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் அப்படியே புதிய வாசல்களை திறக்க போறதற்காக எல்லாரும் வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா, அம்மை நாங்கள் துதிக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். ஒரு பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிழந்தே வடிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிழந்தே வடிவிடுமே. தடைகள் எல்லாம் அகன்றே போகுமே, இடங்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் அகன்றே போகுமே, இடங்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனமிரவே வழியாய் வந்தாலும், வல்லவரின் கரமே நடத்திடுவே. வனமிரவே வழியாய் வந்தாலும், வல்லவரின் கரமே நடத்திடுவே. உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் எங்களை அதிசயம் காண செய்ய போகிற தேவனா இருக்கிறதற்காய் நன்றி. புதிய வாசல்கள், புதிய வழிகள் எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் திறந்து வைத்து விட்டதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்றப்பா. ராஜா இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் புதிய பாதைகளையும் புதிய வழிகளையும் திறக்கிற தேவன். அதோடு கூட கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய அபிஷேகத்தையும் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை ரட்சிப்புக்குள் நடத்துவதே கடினமாயிருக்கிறது. அவர்களை ஞானஸ்தானம் எடு என்று சொல்லுவதே கடினமாயிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் எப்படி அபிஷேகம் பண்ணப்படுவார்கள்? நீங்கள் நினைக்கிறீர்கள் அது கடினம் என்று. ஆனால் தேவனுக்கு அது கடினம் இல்லை.
ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சகரியா 9:17. அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்குமா. இதற்கு முந்தின வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அந்நாளில் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையாகிய அவர்களை ரட்சிப்பார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளில் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். அழகா இருக்கிறது பாருங்கள். கர்த்தர் ரட்சிப்பார், கிரீடங்களில் பதிந்திருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. இந்த வேலையை எல்லாம் செய்கிறவர் தேவன். நம்முடைய வேலை ஜெபிக்கிறது மாத்திரம்தான். நாம் ஜெபிக்கும் பொழுது அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். கொடிகளில் கிரீடம் இருக்கிறது. அந்த கிரீடங்களில் பதிந்திருக்கிற வைரங்களை போல கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை மாற்றப் போகிறார், உயர்த்த போகிறார். தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னியரை வளர்க்கும். We are going to pray for new anointing for our children. ஆண்டவர் சொன்னார் அல்லவா, அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், குமாரர் குமாரத்தைகள் தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார்கள் என்று. ஆண்டவர் அபிஷேகிக்க போறார். எழுப்புதல் வரத்தான் போகிறது. நம்முடைய பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லத்தான் போகிறார்கள். வரங்கள் செயல்பட போகிறது. வாலிபர்களை கையில் எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துகிற அந்த புதிய எழுப்புதலை நம்முடைய கண்கள் காண போகிறது. Let's pray. சோதரம் தகப்பனே, கர்த்தாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. Thank you, Father. Hallelujah. இந்த வேளையில கர்த்தாவே நாங்கள் உங்க சமூகத்துல கர்த்தாவே எங்கள் சந்ததிகளை எல்லாம் வந்து ஒப்பு கொடுக்கிறோம். சந்ததிகளை கர்த்தாவே நினைக்கும்படியாய் ஒரு நாளை குறித்தீரே. நன்றி தகப்பனே. அப்பா, சந்ததிகள் மேல உங்க ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுகிற வருஷமாய் இந்த வருஷத்தை நீர் இணைத்திருக்கிறதற்காய் கர்த்தரமை இணைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படியாக தகப்பனே நீர் சந்ததிகளை நினைக்கிறதற்காய் நன்றி தகப்பனே. நாங்கள் வாசித்த வார்த்தையின்படியாய் அப்பா, தேசத்தின் குடிகளில் உள்ள கிரீடத்தில் பதிந்திருக்கும்படியாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையை கர்த்தாவே, மேன்மையை தேசத்தில் உயர்ந்திருக்கும்படியாய் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தாவே, சந்ததிகள் எல்லாம் தேசத்தில் உயர்ந்திருக்கும்படியாய் தகப்பனே இந்த நாட்கள்ல பிள்ளைகளை நீர் கர்த்தாவே பக்கமாய் நீ திருப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் மேல் ஆவியானவருடைய அளவில்லாத அபிஷேகம், அவர்களை உயர்த்துகிற அபிஷேகம், தாவீதை உயர்த்தின அந்த அபிஷேகம் ஐயா கர்த்தாவே, அந்த அபிஷேக தைலம், அந்த அபிஷேக கொம்பு அப்பா எங்கள் பிள்ளைகள் மேல ஊற்றப்படட்டும்பா. அந்த பரலோக பொன்னெண்ணெய் அப்பா எல்லா சந்ததிகள் மேல ஊற்றப்படட்டும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கேட்கிறோம் அப்பா, மன்றாடுகிறோம் ஐயா. பிள்ளைகளை நினைப்பீராக. கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்களே. அந்த நாட்கள்ல பாதி இணைப்பில் இருந்திருக்கிற குடும்பத்துல கர்த்தாவே பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் எங்க கர்த்தாவே இந்த நேரத்துல பேர் கொடுத்து என் பிள்ளைக்கு ஜெபின்னு சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. சுவாச குடும்பத்தின் பிள்ளைகளையும் தேசத்தின் சந்ததிகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். அவர் மேல ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்களே. உம்முடைய ஆவியானவரே நீர் அசைவாடும்படியாய் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை நீர் அசைக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, அசைக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே பிள்ளைகள் சுகித்திருக்கட்டும் ஐயா, தேசங்களில் உயர்ந்திருக்கட்டும் ஐயா. பிள்ளைகளுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை காண பண்ணுங்க அப்பா. எப்படி தானியேலை 10 மடங்கு சபத்தராய் தேசத்தின் கொடியில பதிந்திருக்கும்படியாய் கிரீடமாய் வைத்தீரோ, அதே தேவனை நோக்கி பார்த்து நாங்க இன்னைக்கு கேட்கிறோமே. சந்ததிகள் எல்லாம் இன்னைக்கு உங்க பாதப்படியில ஒப்பு கொடுக்கிறோம். காணிக்கையாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் உயர்ந்திருப்பார்களாக, அவர்கள் வாழ்க்கை செழித்திருப்பதாக இயேசுவின் நாமத்துல. அவர்களுடைய கர்த்தாவை படிப்புல உம்முடைய ஞானம், தெய்வீக ஞானம் அவர்களை ஆட்கொள்ளட்டும் ஐயா. யோசேப்பை போல விவேகமுள்ள புத்திரர்களாய் மாற்றுங்க. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேசம் வியந்து ஆச்சரியப்படத்தக்கதாய் உம்மை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்பதை அறிய பண்ணுவீராக. பிள்ளைகளுடைய படிக்கிற இடங்கள்ல, காலேஜஸ்ல, ஸ்கூல்ல அப்பா, வேலை ஸ்தலங்கள்ல பிள்ளைகளுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை காண பண்ணுங்கப்பா. வித்தியாசத்தை காண பண்ணுங்க. வாலிப பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளை கர்த்தர் இந்த வேளையில தொடுவீராக. உம்முடைய அபிஷேகம் பிள்ளைகளை நிரப்பட்டும் ஐயா. நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் பிள்ளைகள் மேல இறங்கட்டும் என்று கேட்கிறோம். பிள்ளைகள் மேல ஒரு ஆனந்த தைல அபிஷேகம் இறங்கட்டும் கர்த்தாவே. சந்ததிகள் எல்லாம் கர்த்தாவே எந்த இடத்துல அவங்க நடந்து சென்றாலும்
ஒரு வித்தியாசம் அந்த இடத்துல இருக்கட்டும் ஐயா. அவர்கள் வேலை ஸ்தலங்கள்ல உயர் அதிகாரிகள் கண்ணில் அந்த வித்தியாசத்தை காண பண்ணுங்க ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, பிள்ளைகளை நீர் நினைக்கிறதற்காய், ஆசீர்வதிக்கிறதற்காய், பிள்ளைகள் மேல உங்க அபிஷேக தைலம் அந்த வேளையில ஊற்றப்படுகிறதற்காய், அபிஷேக நாதரே உம்மை அழைக்கிறோம் ஐயா. பிள்ளைகளை நீர் அபிஷேகிக்கும்படியா, பிள்ளைகள் மேல உங்க அபிஷேக நதி கடந்து செல்லும்படியா, கர்த்தாவே, எங்கள் சந்ததிகள் எல்லாம் எங்கு சென்றாலும் அவர்களில் இருந்த அந்த அபிஷேக நதி பற்றி பிடிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்கள் கால் வைக்கிற இடங்கள் எல்லாம் கர்த்தர் சுதந்திரிக்க பண்ணுங்க. அபிஷேகத்து நதியினால் அவர்கள் நிரப்பி நடத்துங்க ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க வல்லமையுள்ள கரத்துல இந்த விண்ணப்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய அபிஷேக தைலம் இந்த வேளையில எங்கள் பிள்ளைகளை நிரப்பினதற்காய், சந்ததிகள் மேல ஊற்றப்பட்டதற்காய், அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் இந்த புதிய வருஷத்தில் கொடுக்கிறதற்காய் நன்றி. சந்ததிகளை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன், இந்த வேளையில நீர் கடந்து வந்து ஆவியானவரே நீர் அசைவாடி எங்க பிள்ளைகளை நீர் ஆட்கொண்டு நடத்துகிறதற்காய், அவர்களிலும் பலத்தவராய் நீர் மேற்கொள்கிறதற்காய் நன்றி. சோத்திர தகப்பனே, இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் எங்கள் பிள்ளைகளை யோசேப்பை போல உயர்த்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அபிஷேகம் எங்கள் பிள்ளைகளை மோசேயை போல உயர்த்த போறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அபிஷேகம் எங்கள் பிள்ளைகளை தாவீதை போல உம்மை நேசிக்கிற தாசனாய் மாற்ற போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அபிஷேகத்தால் தெபோராக்கள் எழும்பி தேசத்திலே தேவனை உயர்த்த போகிறதற்காய் நன்றி. உம்முடைய அபிஷேகத்தினால் மீரியாம்கள் எழும்ப போறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அபிஷேகத்தினால் சவுல்கள் எல்லாம் பவுல்களாய் மாற போறதற்காய் நன்றி. வைராக்கியம் உள்ள தீமோத்தேயுக்கள் போல குமாரர்கள் எழும்ப போறதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உத்தமமுள்ள மரியாளை போன்றவர்கள் உம்முடைய அபிஷேகத்தால் நிரம்பி கிறிஸ்துவை வெளிப்படுத்த போகிறதற்காய் உங்களுக்கு நன்றி. ஒரு பெரிய எழுப்புதலுக்காய் காத்திருக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்ய போகிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்த குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறதுக்கு முன்னதாக ஜெபத்தில் கலந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுதலை நான் வைக்க விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும் வார வாரம் இந்த ஜெபத்திலே கலந்து ஜெபிக்கிறீர்கள். ஆண்டவர் கடந்த வாரத்திலே எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். நாம் எல்லாம் ஜெபிக்கிறதுனாலே தேவன் அடுத்த தலைமுறையுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார். ஆனாலும் பிசாசானவன் இன்னும் பயங்கரமான பல திட்டங்களை தீட்டி நம்முடைய பிள்ளைகளை இன்னும் அவனுடைய சிறை கைதிகளாய் மாற்றுவதற்கு அவன் இன்னும் தீவிரமாய் செயல்படுவதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். இது என் உள்ளத்தை உடைத்து சுக்கு நூறாக்கியது. அதிகாலையில் எழும்பி நான் ஆண்டவரிடத்தில் அழுதேன். ஆண்டவரே, நீங்க சொன்ன இந்த கட்டளையின்படி நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம். இன்னும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நீ சொல்ல வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், ஜெபிக்கிற மக்கள் போதாது, இன்னும் ஜெபிக்கிறவர்களை எழுப்பு என்று சொன்னார். இந்த காரியங்களை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே சில தேசங்களிலிருந்து அன்பு சகோதரிகள் எனக்கு தொலைபேசியின் மூலமாய் தொடர்பு கொண்டு சொன்னார்கள், எங்கள் தேசத்தில் எங்கள் பட்டணத்தில் அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்தை நாங்கள் துவங்கி விட்டோம், ஜெபிக்க ஆரம்பித்து விட்டோம் என்று. நியூசிலாந்துல ஆரம்பித்திருக்கிறார்கள், ஆஸ்திரேலியாவில் ஆரம்பித்திருக்கிறார்கள், இலங்கையில் ஆரம்பிக்க போகிறார்கள். இந்தியாவின் சில இடங்களிலே சில சகோதரிகள் 4 பேர் 5 பேராக கூடி ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆண்டவர் இன்னும் பிசாசின் திட்டங்கள் பெரிதா இருக்கிறது என்று காண்பித்த பிறகும் நீங்களும் நானும் சும்மா இருக்கக்கூடாது. எத்தனையோ ஊழிய பாரங்கள் பழுக்கள் எங்களுக்கு இருக்குது. அவைகளுக்கு மத்தியில் தான் இந்த வாரம் ஒரு முறை இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரேயரை நாங்கள் தொடர்ந்து விடாமல் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோம். ஜெபத்தில் கலந்திருக்கிற நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து தனிப்பட்ட விதத்தில் கேட்கிறேன், நீங்கள் ஒரு 4 பேர் அல்லது 5 பேரோடு இணைந்து வாரம் ஒரு முறை இதே போல நீங்கள் ஒருவேளை இந்த குறிப்புகளை எடுத்து கூட அந்த வாரத்தில் நீங்கள் ஜெபிக்கலாம். இல்லை என்றால் உங்களுக்கு மாதம் ஒரு முறை நாங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்பி கொடுக்கிறோம். உங்கள் பெயர், உங்களுடைய ஜெபக்குழுவில் இருக்கிற உறுப்பினருடைய பெயர், உங்களுடைய தொலைபேசி எண், இவைகளை நீங்கள் எங்களுக்கு அனுப்பும் பொழுது உங்கள் எல்லாரையும் நாங்கள் ஒருமித்து சேர்த்து every month we will send the prayer request to you. வசனத்தின் அடிப்படையில ஜெப குறிப்புகளை ஆயத்தம் செய்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் 1 மணி நேரம் ஜெபித்தால் போதும். நீங்கள் வாரம் ஒரு முறை ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபத்திலே
நீங்கள் முதலாவது 5 பேர் ஜெபிக்கிறீர்கள் என்றால் 5 பேருடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காக முதலாவது ஜெபிக்க வேண்டும். உங்கள் சபையில் உள்ள பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க வேண்டும். உங்கள் பட்டணத்தில் உள்ள பிள்ளைகளுக்காய், உங்கள் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காய். அதன் பிறகு நாம் எல்லாரும் இணைந்து நூற்றுக்கணக்கான பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோமே, இப்படி முழு உலகத்திலும் இருக்கிற பிள்ளைகளுக்காய். ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, ஆண்டவரை அறியாது இன்னும் ரட்சிப்பில்லாத வாழுகிற பிள்ளைகளுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் இந்த பாரத்தை உணர்ந்து இந்த தரிசனத்தை தோளில் ஏந்தி நீங்கள் இதை செயல்படுத்த விரும்புவீர்கள் என்றால், திரையில் காடுகிற இந்த எண்ணுக்கு உங்கள் பெயரையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரையும் அனுப்பி வைங்கள். அடுத்த வாரம், இந்த 2 வாரங்களிலே உங்களுக்கு வேண்டிய ஜெப குறிப்புகளை எல்லாம் நாங்கள் அனுப்ப போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, இனிமேலும் மௌனமா இருக்க காலம் அல்ல. பிசாசானவன் தீவிரமாய் கிரியை செய்து வாலிபர்களை வாரிக்கொண்டு போக நினைக்கிற நாட்களில் நீங்களும் நானும் திறப்பில் நிற்க வேண்டும் என்று கர்த்தர் மறுபடி பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இனியும் நாம் மௌனமா இராதபடி வேகமாய் செயல்படுவோம். நம்முடைய வாலிபர்களை தேவனுக்கென்று திருப்புவோம். அவருடைய ஜீவனை காப்பாற்றுகிற இந்த படை முயற்சி, இந்த ஜெப வேலையை நாம் சிரம் தாழ்த்தி ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து செய்வோம். இதை குறித்து உங்களுக்கு என்ன ஆலோசனை வேண்டும் என்றாலும் இந்த எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், டெக்ஸ்ட் பண்ணலாம். ஒருவேளை இந்த எண்ணுக்கு தொலைபேசியில அழைத்து கூட நீங்கள் பேசுங்கள். உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை நாங்கள் தருகிறோம். வேறு எந்த நோக்கமும் கிடையாது. இந்த ஜெபத்திற்கு அடுத்த தலைமுறையை ஆண்டவருக்காய் நாம் பாதுகாக்க வேண்டும். மோசையின் தாய் எப்படி இந்த பெட்டிக்குள் வைத்து மோசையை காப்பாற்றினாலும், அதே போல நம்முடைய அடுத்த தலைமுறையை காப்பாற்றுகிற மகா பெரிய தீவிரமான ஒரு வேலையில இறங்கி இருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் இந்த காரியத்தை கையில் ஏந்தி நீங்கள் செயல்படுத்துங்கள். கர்த்தர் உதவி செய்வார். உங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற மக்களை தேவன் தருவார், கட்டாயம் தருவார். இந்த பாரங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பலருக்கு தொலைபேசி மூலமாய் அழைத்து இப்படி ஒரு அவசரமான ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும், come let's pray for our children, for our next generation என்று சொல்லி கூப்பிட்டு அடுத்த வாரத்திலேயே இது துவங்குங்கள். நீங்கள் துவங்கிய பின் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டிய எல்லா வழி நடத்துதலையும் உங்களுக்கு தருகிறதுக்கு நாங்கள் வாஞ்சியோடு இருக்கிறோம். இன்னும் ஒரு ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். புலம்பலின் புத்தகம் தீர்க்கதரிசி எரேமியா புலம்பி எழுதிய ஒரு புத்தகம் தான். ஆனாலும் அதில் ஒரு வார்த்தை அழகா இருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கலாமா? நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலை தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அந்த 2வது கர்த்தர் வெளிப்படுத்தின அந்த சொப்பனத்தில் பிசாசானவன் நிர்மூலமாக்கி கொண்டு போகிறார். ஐயோ, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. நம்முடைய பிள்ளைகள் நிர்மூலமாகாதிருப்பது ஆண்டவருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. காலைகள் தோறும் அவைகள் புதியவைகளா இருக்கிறது. நேரம் இல்லை என்று தயவு செய்து யாரும் சொல்லாதீர்கள். உங்கள் தலைமுறையை, உங்கள் சந்ததியை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் தூக்கத்தில் 1 மணி நேரத்தை தியாகம் செய்யுங்கள். தவறே இல்லை. 6 மணிக்கு எழும்புகிறவர்களா இருந்தால் 5லிருந்து 6 வரைக்கும் இந்த ஜெபத்தை 4 பேராக சேர்ந்து செய்யுங்கள். பைபிள் கால்ஸ் ஊழியத்திலே ஒவ்வொரு நாளும் காலையில் 5லிருந்து 6 மணி வரைக்கும் ஜெபம் நடக்கிறது. மக்கள் இணைந்து மன்றாடி ஜெபிக்கிறார்கள். நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு தீவிரமான ஒரு செயல்பாட்டை துவங்குங்கள். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைகள் தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது. 25 வாசியுங்கள். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்முடைய நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. இதைத்தான் செய்ய போகிறோம். இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை இந்த ஜெபத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்று தீர்மானிப்பீர்கள் என்றால், நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்கள் வலது கரத்தை உயர்த்திக் கொள்ளுங்கள். புதிதாய் இந்த ஜெபத்தை துவங்க இருக்கிற உங்களுக்காக விசேஷ கிருபையை தேவன் தரும்படி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் துவங்க போகிறீர்கள். ஜெபித்து பாருங்கள், மாற்றங்கள் உண்டாகும். நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். லெட்ஸ் ப்ரே. நல்ல ஆண்டவரே, சொல்லப்பட்ட இந்த ஜெப குறிப்பை பாதத்தில் வைக்கிறோம் அப்பா.
கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ருசி பார்த்து வருகிறோம் தகப்பனே. இந்த புதிய ஆண்டிலே அந்த புதிய தரிசனத்திற்காக நன்றி ஆண்டவரே. இருதயத்தில் ஏற்பட்ட அந்த பாரத்திற்காக நன்றி அப்பா. நீர் வெளிப்படுத்தின இந்த பாரத்திற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய இரக்கம், கிருபை, தயவு, காருண்யம் வெளிப்படட்டும் அப்பா தகப்பனே. ஒவ்வொருவருக்கும் அந்த இருதயத்தில் அந்த ஜெப பாரத்தை தேவன் கொடுப்பீராக. ஒவ்வொருவரும் ஜெபாவில நிரப்புவீராக. பாரத்தோடு ஜெபிக்கிற ஆவியை கர்த்தர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னோட வாலிப பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. உடைய இரக்கமுடைய கரம், உடைய பாதுகாப்பின் கரம் உடைய செட்டைக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் மறைக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்துரு எந்த விருத்தம் தொடாதபடிக்கு, கரங்களை வைக்காதபடிக்கு தேவனுடைய கரம், பாதுகாப்பின் கரம், விடுவிக்கும் கரம், தப்புவிக்கும் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை வேலி அடைக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகளை உடைக்கிறோம் அப்பா. சத்துருடைய எந்த சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு, உலக காரியங்களுக்கு அவர்கள் சிக்குண்டாதபடிக்கு கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தருடைய அன்பை ருசி பார்க்க, கர்த்தருடைய வேதத்தை படித்து மகிழ கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இந்த நாளிலே தேவன் ஊற்றமடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுக்கு எதிராக காணப்பட்ட எல்லா தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு ஜெபாவி இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. ஜெபாவி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. தாகம் உள்ளவன் ஆவியை ஊற்றுவேன் சொன்ன தேவன் ஜெபாவின் ஒவ்வொரு நிரப்புவீராக. தடைகள் விலகட்டும் அப்பா. இருதயத்தில் அந்த வாஞ்சை தேவன் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. தன்னுடைய பிள்ளைகளை குறித்த பாரம், எதிர்காலத்தை குறித்த பாரம், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பாரத்தை பெற்றோர்களுக்கு தேவன் இந்த நாளிலே தேவன் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய கரம் கூட இருந்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட குழுக்கள் உண்டாகட்டும் அப்பா. தரிசனத்தோடு ஜெபிக்கிற குழுக்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. எதிர்காலத்தை குறித்து ஜெபிக்கிற குழுக்கள் உண்டாகட்டும் அப்பா. பாரத்தோடு ஜெபிக்கிற குடும்பங்களை தேவன் உண்டாக்கி தரும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு நண்பு குழுக்களிலும் தேவன் இந்த நாளில் உண்டாக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தடைகளை உடைப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்ரு ஒவ்வொரு பிள்ளைகளை தொடாதபடிக்கு உடைய சட்டைக்குள் மறைப்பீராக. உடைய சட்டைக்குள் மறைப்பீராக. உடைய அப்பா உடைய அற்புதமான கரத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் வைக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகர்த்தெறிகிறோம் இயேசுவின் நாமத்திலே. சத்ரு தொடாதபடிக்கு உம்முடைய ஆத்மீனால ஒவ்வொரு பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய அபிஷேகம் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. ஜெபாமில் ஒவ்வொரு மீது இறங்கட்டும் ஆண்டவரே. தாகம் ஒவ்வொரு மீது இறங்கட்டும் அப்பா. தாகம் ஆவியை ஊற்றுவேன் சொன்ன தேவன் தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் இப்பொழுதே நிரப்புவீராக. ஒரு ஜெப தாகத்தை தேவன் கொடுப்பீராக. இருதயத்தில் அந்த வாஞ்சையை தேவன் கொடுப்பீராக. ஜெபிக்கிற கூடிய அந்த வாஞ்சை விருப்பத்தை தேவன் இந்த நிமிடமே தேவன் கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்திலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சத்துருவின் சூழ்ச்சியிலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் அரவணைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் விலகட்டும். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். துதிகானமாகவே உமக்கு செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பருமாக இயேசு மூலம் பிதாவே. ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். எல்லாரும் வாயை திறந்து எல்லாரும் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் கர்ப்ப பிறப்பின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ரத்தம் கலந்த எங்கள் சகோதர சகோதரிகளின் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சபைகளில் இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியத்தின் எல்லையில் இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு அறிமுகமானவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், சிநேகிதர்கள், எல்லா குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல முழு உலகத்திலும் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற ஐயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி கொண்டு ஜெபிக்கலாமா? இயேசு ராஜாவின் நாமத்தினாலே சத்துருவுக்கு இந்த பிள்ளைகள் இரையாகி போய்விடாதபடிக்கு ரட்சிக்கிற தேவன் பிள்ளைகளை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஐயா. தீங்குகளுக்கு மறைக்கும்படியா ஜெபிக்கிறோம். தீமைகளுக்கு விலக்கும்படியா ஜெபிக்கிறோம். சத்துருடைய பட்டயங்கள் பிள்ளைகளை ஏமாற்றி வஞ்சகமாய் ஆண்டவரே அவருடைய ஜீவனை பறிக்க கூடாது. ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்கு நேராக எங்கள் பிள்ளைகளை அழைத்து செல்லும்படி நாங்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து கெஞ்சுகிற ஆண்டவரே. நித்திய நரகத்துக்கு ஒரு பிள்ளையும் போகக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தலைமுறையில, எங்கள் காலத்துல ஒரு எழுப்புதலை வாலிபர்கள் மத்தியில பார்க்க விரும்புகிறோம். அநியாயமான விபத்துகள், அநியாயமான கொலைகள், அநியாயமான உயிர் சேதங்கள், இளவயதின் மரணங்கள் நடக்கவே கூடாது ஆண்டவரே. இந்த வருஷத்துல கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றுக்கும் விலக்குவீராக. வாலிபருடைய ஜீவனை குறியாய் வைத்து கிரியை செய்கிற சத்துருடைய எல்லா திட்டங்களும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அதமாக்குகிறதற்காய் நன்றி அப்பா. கோடான கொடி ஸ்தோத்திரம்.
ஜெபிக்கிறதுக்கு தங்களை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு சகோதரனுக்காய் ஒவ்வொரு சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம். இந்த காரியத்தை ஆண்டவரே ரொம்ப சாதாரணமா எடுக்காதபடி இது ஒரு அவசரமான அழைப்பாக எடுத்து உங்க பிள்ளைங்க திறப்பில நிற்பதற்கு வாரத்தில் 1 மணி நேரம் ஆண்டவரை செலவழிக்க ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அவங்க மேல ஜெப ஆவியை ஊற்றுங்க, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க, மன்றாட்டின் ஆவியை ஊற்றுங்க, கிருபையின் ஆவியை ஊற்றுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ராக்காலங்களில தட்டி எழுப்புங்கப்பா, அதிகாலையில தட்டி எழுப்புங்கப்பா. குழுவாய் சேர்ந்து ஜெபிக்கட்டும், சபையாய் சேர்ந்து ஜெபிக்கட்டும், ஊழியக்காரர்களாய் சேர்ந்து ஜெபிக்கட்டும் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு ஜெப அபிஷேகம் உலகம் எல்லாம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. உலகம் முழுவதும் ஊற்றப்படட்டும், பட்டணங்கள் தோறும் ஊற்றப்படட்டும், கிராமங்கள் தோறும் ஊற்றப்படட்டும், சபைகள் தோறும் ஊற்றப்படட்டும், வீடுகள் தோறும் ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே உம்முடைய அடியார்கள் உம்முடைய திருப்பாதத்தை பற்றி கொண்டு வேண்டி ஜெபிக்கிறது ஜெபத்திற்கு கர்த்தர் ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் கொடுக்கிறதற்காய் நன்றி அப்பா, நன்றி. கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. Thank you Father. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. ஆண்டவரிடத்துல ஜெப ஆவி ஊற்றுமையா என்று சொல்லி பாடலாய் பாடி ஒரு ஜெபமாய் நம் கர்த்தரிடத்துல ஏறெடுக்கலாமா? ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே. கண்கள் எல்லாம் குளமாகணும், கண்கள் எல்லாம் குளமாகணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே. தேசத்திற்காய் கதறணுமே, தேசத்திற்காய் கதறணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஜெப ஆவியை முழு உலகத்திலும் ஊற்றி இருக்கிறார். நான் நம்புகிறேன். முதலாவது நாம் துவங்குவோம், அதன் பிறகு ஆண்டவர் நம் மூலமாய் அநேகரை இப்படி ஜெபிக்க வைப்பார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காய் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றான். காலேப் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும்? ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? அந்த மகள் கேட்ட ஜெபம் தான் இன்னைக்கு நம்முடைய ஜெபமாயும் இருக்க போகிறது. வாசிக்கலாம். அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். அப்பொழுது அவள் எனக்கு ஒரே ஒரு ஆசீர்வாதம், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தந்தால் போதும் தகப்பனே, நீங்கள் மீதி எல்லாவற்றையும் தந்திருக்கிறார்கள், ஒரு குறைவு இருக்கிறது. இன்றைக்கு இந்த ஜெப முடிவில் நீங்களும் ஆண்டவர் தந்த ஒரு காரியத்தை கேட்க போறீங்க. என்ன அந்த காரியம்? வாசிக்கலாம். வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். வறட்சியான நிலத்தை தந்தி நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை தர வேண்டும். ஒருவேளை இந்த
வேண்டுதலை நீங்கள் பல வாழ்வின் பகுதிகளுக்காக ஜெபிக்கலாம். ஆனால் எனக்கு என்ன ஆசை தெரியுமா? முழு உலகத்தில் இருக்கிற வாலிபர்கள் வாழ்க்கையிலே ஒரு வறட்சியைத்தான் பார்க்கிறோம். தேவனை நேசிக்கிற செழிப்புள்ள இருதயங்கள் இல்லை. கண்ணீரோடு சேவிக்கிற வாலிபர்களை பார்ப்பது அரிதா இருக்கிறது. கர்த்தரை உண்மையாய் பக்தியாய் சேவிக்கிறவர்களை விரல் விட்டு எண்ணலாம், அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் இந்த வறட்சியான அனுபவத்தை தேவன் மாற்றி நீர்ப்பாய்ச்சலான நாட்களை இந்த ஆண்டு தரப்போகிறார். ஆங்கிலத்தில் அப்பர் ஸ்பிரிங்ஸ் அண்ட் லோவர் ஸ்பிரிங்ஸ் என்று எழுதியிருக்கிறது. மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்முடைய அடுத்த தலைமுறை நிரப்பப்பட வேண்டும், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பப்பட வேண்டும். கர்த்தர் இந்த 2 நன்மைகளை நிச்சயமாய் நம்முடைய தலைமைக்கு தரப்போகிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தற்ற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது, தகப்பனே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று தன்னை தாழ்த்தி அக்சால் கேட்டது போல நாங்களும் கேட்கிறோப்பா. ரட்சகர் இயேசுவின் நாமத்துல முதலாவது எங்கள் சொந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வறட்சியான ஆவிக்குரிய வறட்சி மாறட்டும். தேவன் எதிர்பார்க்கிற செழிப்பு எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில வரட்டு ஆண்டவரே. எங்கள் சபையின் பிள்ளைகள், எங்கள் ரத்தம் கலந்த பிள்ளைகள், எங்கள் ஊழிய எல்லையில் இருக்கிற பிள்ளைகள், எங்கள் பட்டணத்தில் இருக்கிற பிள்ளைகள், முழு உலகத்தில் இருக்கிற திருச்சபையின் மக்கள் ஆண்டவரே, முழு உலகத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க வாழ்க்கையில இருக்கிற வறட்சியெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு நீர்ப்பாய்ச்சலின் அனுபவம் ரட்சகர் இயேசுவின் நாமத்துல உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்றோம். எங்கள் செவிகள் கேட்கணும்ப்பா, எங்கள் கண்களால் கண்டு பூரித்து ஆண்டவர் இப்படியெல்லாம் கிரியை செய்வாரா என்று அதிசயப்படும்படி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். விசேஷமா ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் கலந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில என்ன காரியத்திற்காய் ஏங்கி நிற்கிறார்களோ, தகப்பனே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று எந்த ஒரு நன்மைக்காய் உடைய பிள்ளைகள் கண்ணீரோடு இத்தனை நாட்கள் ஜெபித்தார்களோ, இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு வர்ஷிக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. உங்க வலதுகரம் கூட இருக்கட்டும், வறட்சிகள் எல்லாம் மாறட்டும், செழிப்பின் அனுபவத்தை தேவன் தருவீராக. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிள்ளைகளுடைய பெயர்களை ஆண்டவர் சமூகத்தில் நினைவு கூர்ந்து ஜெபிக்க போகிறோம். நீங்க எங்க இருந்தாலும் திரைக்கு நேராக கைகளை உயர்த்தி கொண்டு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த பிள்ளைகளுடைய பெயர்களை உடைய திரு சமூகத்தில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் ஐயா. ரட்சகர் இயேசுவின் நாமத்துல இந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணி தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். புதிய இருதயத்தை நீ தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். புதிய அபிஷேகத்தை தேவன் தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். புதிய கிருபைகளை தேவன் தரப்போறதற்காய் ஸ்தோத்திரம். புதிய வாசல்களை திறந்து தரப்போறதற்காய் ஸ்தோத்திரம். வறட்சியான எல்லா அனுபவங்களையும் மாற்றி நீர்ப்பாய்ச்சலான அனுபவங்களை இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில தரப்போறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு ஆசாரியனை போல உங்க சன்னிதானத்தில் இந்த பிள்ளைகளுடைய பெயர்களை சுமந்து வந்து நின்று ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே, நீங்க நினைவு கூறுவீராக. ஒரு பிள்ளையை கூட நீங்க விடக்கூடாதப்பா. எல்லாரையும் கர்த்தர் நினைத்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களையும் ரட்சிப்பையும் விடுதலையையும் எழுப்புதலையும் தேவன் தரப்போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் எந்தெந்த பெற்றோர்கள் எல்லாம் தொலைக்காட்சியிலும் ஆண்டவரே யூடியூபிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து தங்களுடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறார்களோ, அவர்களையும் ஆண்டவர் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். உடைய கிருபையின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்க. தொடர்ந்து உடைய பிள்ளைகளை உம்முடைய அபிஷேகத்தாலும் கிருபையினாலும் ஆசீர்வாதத்தாலும் இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நடத்த போறதற்காக நன்றி. எல்லா துதிக்கன மகிமை உங்களுக்கு ஏறுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இன்றைக்கு புதிதாய் இந்த அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்தை செய்வேன் என்று தீர்மானித்திருக்கிற உங்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நீங்கள் தீர்மானித்திருப்பது போல நீங்கள் பிறரை உற்சாகப்படுத்தி, ஏன் உங்கள் ஒருவரை கொண்டு 100 ஜெபக்குழுக்கள் கூட ஆரம்பிக்கப்பட முடியும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபை உங்களுக்கு தந்திருக்கிறார் உங்கள் இடங்களிலே. ஆகவே சந்திக்கிற மக்களை எல்லாம் பார்த்து நாம் அடுத்த தலைமுறையை காப்பாற்றுவதற்காக ஜெபம் செய்வோம் என்று சொல்லி
ஜெபக்குழுக்களை ஆரம்பியுங்கள். என்ன ஆலோசனை வேண்டும் என்றாலும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் உங்களோடு கூட இந்த ஜெப நேரத்தில் கலந்து கொண்டதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கலந்து கொண்ட உங்களுக்கு மனதார நன்றியை தெரிவிக்கிறேன். அடுத்த வாரம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடை பெறுகிறது உங்கள் அன்பு சகோதரி ஜெயராணி. God bless you.